திட்டம் 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு திட்டமிட்ட முறையிலே வடகிழக்கு இளைஞர்களையும் யுவதிகளையும் இலக்கு வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த போதைப்பொருள் சம்பந்தமான பாவனை இன்று நாடு முழுவதும் மிக அதிகளவிலே வியாபித்து நாட்டையே சீரழிக்கின்ற ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த போதைப்பொருள் பாவனையானது இளந்தலைமுறையினரை பெரிதும் பாதித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு புள்ளி விவர அறிக்கையின்படி 2,28,450 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர்கள் அதில் குறிப்பாக 68,000 பேர் இந்த ஐஸ் போதைப்பொருள் பாவனையுடன் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக 37% அதிகமானவர்கள் 20 தொடக்கம் 29 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞர்களாக இருக்கின்றார்கள். நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது என்னவென்றால், இந்த கைது செய்யப்படுபவர்கள் எண்ணிக்கையாக இந்த லட்சக்கணக்காக இருந்தால் கைது செய்யப்படாமல் இந்த சட்டத்திட்டங்களுக்குள் மாட்டாமல் மிக அதிகளவானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த விடயம் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாரதூரமான பிரச்சனையாக சாபக்கேடாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே இந்த திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த விடயத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த நடவடிக்கையை நாம் வரவேற்கின்றோம், ஆதரிக்கின்றோம். அதற்கு அப்பால் இதில் ஒரு மிக முக்கியமான விடயம், இந்த அளவு எண்ணிக்கையானவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுதும் பல இடங்களிலே பலர் மிக அதிகமானவர்கள் கைது செய்யப்படாமல் பாவனையில் இருக்கின்ற விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக நகரங்களிலும் இந்த போதைப்பொருள் கடத்தப்படுகின்ற இந்த கடற்கரை அண்டிய கிராமங்களிலும் இந்த பாவனைகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த விடயத்திலே இன்னும் ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. நகர்ப்புற இளைஞர்களையும் யுவதிகளையும் பாதிக்கின்ற இந்த விடயத்தில் சமாந்தரமாக கிராமங்களிலே சட்டவிரோத மது பாவனையும் அதன் ஊடாக பொருளழிவு மற்றும் வியாதிகளும் அதிகளவாக பரவிக்கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்தை நாம் தனியே போதைப்பொருளுடன் மட்டும் நின்றுவிடாது, அந்த விடயத்திற்கும் பாரிய அளவு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக உதாரணமாக கிராமங்களிலே இந்த போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்க முடியாதவர்கள் சட்ட விரோத மது தயாரிப்பதன் ஊடாக பல அப்பாவி மற்றும் ஏழைகளின் பணத்தை உறிஞ்சுகின்ற நடவடிக்கைகள் பாரிய அளவிலே கிராமங்களிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கு சட்டத்திலே போதிய அளவு ஏற்பாடுகள் இருப்பதாக தெரியவில்லை. மிக முக்கியமாக அந்த மது பாவனையை அல்லது மது உற்பத்தி செய்பவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது சட்டத்தினூடாக தண்டிப்பதற்கு போதிய அளவு அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் இல்லை. மிக குறைந்தளவான தண்டப்பணங்கள் அறவிடப்படுவதன் மூலம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தொழிலில் ஈடுபட்டு பல லட்சங்களை சம்பாதிக்கின்றார்கள். நாம் இன்று எவ்வாறு இந்த போதைப் பொருள் நாட்டிலே இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது, பல குடும்பங்களிலே நிம்மதி இழந்திருக்கின்றார்கள், பல இடங்களிலே தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, பல குடும்பங்கள் இந்த விடயத்தை வெளியிலே சொல்ல முடியாது அழுந்தி கொண்டிருக்கின்றன. பண விரயத்தின் ஊடாக மட்டுமல்லாது ஒரு குடும்ப கட்டமைப்பு சிதைந்து போகின்றது. அதற்கு அப்பால் தாங்கள் சொன்னது போன்று மருத்துவ ரீதியாக பல பாதிப்புகளை இளைஞர்களும் யுவதிகளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக அவர்கள் கல்வி கற்க வேண்டிய காலப்பகுதியிலே இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடுவதன் மூலம் எதிர்காலத்திலே அவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் வறுமையிலே அல்லது ஒரு சீரழிந்த நிலையிலே மாற்றமடைகின்றது. இந்த இரண்டு விதமான நிகழ்வுகளும் சமாந்தரமாக பார்க்கப்பட்டு அதற்கான சட்ட ஏற்பாடுகள் முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும். மிக முக்கியமாக இதை பாவிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு, அவர்களுடைய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அவர்களை இந்த சமூகத்திலே மீட்டெடுக்கின்ற செயற்பாடுகள் பாரிய அளவிலே நாட்டிலே இல்லை. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதுக்கான ஒரு சிகிச்சை நிலையம் அல்லது அதற்குரிய பாதுகாப்பதற்கு பராமரிப்பதற்குரிய செயற்பாடுகள் பெரிய அளவிலே இருக்கவில்லை. ஆகவே இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை வேறு இடங்களுக்கு அனுப்புவதன் மூலம் அவர்களை எவ்வாறு மீட்டெடுப்பது? அதற்கு அப்பால் மாவட்டத்திலே 14 பிரதேச செயலக பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த விடயங்களை அமைத்து கொடுப்பதன் மூலம் அவர்களை பாவிப்பவர்களை மீட்டெடுப்பதற்கு சமூகத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கை
எடுக்கப்பட வேண்டும். அதற்கு அப்பால் இந்த சட்டவிரோதமான மது உற்பத்தி Honorable செய்பவர்களாக Dr. இருந்தாலும் சரி, Eliathambi Srinath, you have 2 more minutes. Right, thank you. அதற்கு அப்பால் இந்த போதைப்பொருள் கடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மிக அதிகமான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் அவற்றை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு மேலதிகமான விவசாயிகள் சார்ந்த பிரச்சனையும் நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். கடந்த டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல இடங்களிலே நிவாரணங்கள் வழங்கப்பட்டாலும் தற்போது அந்த பிரதேசத்திலே பொழிகின்ற மழையினூடாக விவசாயிகள் பாரிய அளவு நெல் வயல்கள் அழிவடைந்திருக்கின்றன. அதற்குரிய நட்டஈடுகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக அதிகளவான இழப்புகளை அந்த விவசாயிகள் சந்தித்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பிலே பாரிய நெருக்கடிகளும் சூழ்நிலைகளும் தோன்றிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அதற்கு அப்பால் அங்கு மாவட்டத்திலே இன்னும் ஒரு பாரிய பிரச்சனை பூதாகரமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பகுதிகளிலே யானைகளின் தொல்லை அதிகமாக இருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே காடுகளிலே இருந்த யானைகள் வயல் நிலங்களை அழிக்கின்றன. இந்த இயற்கை அனர்த்தங்களால் மக்கள் வயல் நிலங்களை விளைபொருட்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைமைகளை கருத்திலே கொண்டு அந்த விவசாயிகளுக்கு நட்டஈட்டினை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டினை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று இந்த விவாதத்தினூடாக இந்த ஒரு பகுதியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த அபின் மற்றும் நச்சுப் பொருட்கள் இந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சியானது உண்மையிலே எல்லோருடைய ஒத்துழைப்புடனும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அப்பால் இந்த இளம் சமுதாயத்தை மீட்டெடுப்பதன் மூலமே ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு முக்கியமாக இன்று கண்ணுக்கு தெரிந்த இந்த 2 லட்சம் 2024 ஆண்டு 2 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் இதை பாவித்து Honorable Srinath, Dr. Srinath, your time is up. Right. 1 minute please. பாவித்து இதில் அவர்களுக்குரிய உளநல ஆலோசனை வழங்கப்படாது பாவித்தவர்களையும் மீட்டெடுப்பதற்கான ஒரு செயற்திட்டத்தையும் முன்மொழியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. Yes, Honorable Leader of the Opposition, what is your concern? ගරුන් නියෝජක කතානායකතුමනි